நாளுக்கு நாள் செலவுகள் அதிகமாகி வரும் இந்த ஒரு சூழல் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு புதிய ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்க உதவியாக இருக்குங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாகவோ அல்லது இந்திய குடிமகளாக இருந்தாலே போதுங்க. நீங்கள் தபால் அலுவலகம் மாதாந்திர வருமான திட்டத்தில் கணக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். அண்ட் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தங்களோட பெற்றோர் அல்லது தங்களோட சட்டப்பூர்வமான பாதுகாவலர் மூலமாக கணக்கை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொமிஸ் அப்படிங்கிற தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் மூலியமா முதலீட்டாளர்கள் ஆண்டுக்கு 1.1 லட்சம் வரை வருமானம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட தற்போதைய வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 7.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதலீட்டாளர் 15 லட்சம் ரூபாயை கணக்கில் டெபாசிட் செஞ்சாங்க அப்படின்னா மாதம் 9,250 ரூபாய் வருமானம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு சுமார் 1,11,000 ரூபாய் வரை வருமானம் பெறலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு தனிநபரோட அக்கௌண்ட்ல 9 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்வதன் மூலம் மாசத்துக்கு சுமார் 5,550 ரூபாய் வரைக்கும் வருமானம் பெறலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 66,600 ரூபாய் வரைக்கும் வருமானம் பெறலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பொம்மிஸ் திட்டத்தின் முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்திய தபால் நிலைய மாதாந்திர வருமான திட்டத்தின் அதிகபட்ச காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள் ஆகும். முதலீட்டாளரின் மறைவுக்கு பிறகு அனைத்து திட்ட சலுகைகளையும் பரிந்துரைக்கப்பட்டவர் மட்டுமே பெறுவார் அப்படின்ற மாதிரியும் இருக்குங்க. இடமாற்றம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தனி நபர்கள் தங்கள் MIS கணக்கை ஒரு தபால் நிலையத்தில் இருந்து வேற எந்த ஒரு தபால் நிலையத்திற்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொமிஸ் போனஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டிசம்பர் 1, 2011 அப்புறம் திறக்கப்பட்ட கணக்குகளுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் போனஸ் வசதி கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 2011க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் 5% போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒப்புதல் அளித்துள்ளது. உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதை ஆதரிப்பதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான திறன்கள் மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்குமானதுதான் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையா பணி அமர்த்தப்படுபவர்களுக்கு 1 மாத ஊதியம் ரூபாய் 15,000 வரை கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போது புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 தவணையாக 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழிலாளிகளை தங்கள் நிறுவனத்தில் இணைக்கும் நிறுவனங்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வரை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கும் தொழிலாளியை சேர்க்கும் போது 1,000 ரூபாயும், 20,000 என்றால் 2,000 ரூபாயும், 30,000 அல்லது அதற்கு மேல் ஊதியம் வாங்குபவர்களுக்கு 3,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அனைத்து இடங்களிலும் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் உரிமையாளர்களுக்கு ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்குற ஒரு திட்டம் தாங்க. உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிற வாய்ப்புகளை எளிதாக்கும் பிரதமரின் 5 திட்டங்களின் தொகுப்பின் ஒரு பகுதியாக 2024 மற்றும் 2025 மத்திய பட்ஜெட்டில் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதன் மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு ரூபாய் 2 லட்சம் கோடியாகும்.
ஸோ முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா பணிக்கு செல்வோருக்கு ரூபாய் 15,000 வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தான் வரப்போகுதுங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.